அழிந்து வரும் இந்திய கலாச்சார வாழ்வியல் பகுதி 1. உறங்கி எழும் பொழுது எப்படி எழ வேண்டும் என்று நம் இந்தியாவிலே குருகுலத்திலே சீடர்களிடம் கத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அது இந்திய மக்கள் அனைவரும் சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். அது ஆங்கிலேய படையெடுப்பு, அமெரிக்கா வாழ்வியல் மீது இருக்கிற நம்முடைய மோகம், அது அனைத்திலுமே இந்தியாவில் கத்துக் கொடுத்த அந்த கலாச்சார வாழ்வியலை நம்ம தூக்கி போட்டுட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு நம்ம மாறி போயிட்டோம். இப்போ மறுபடியும் இந்தியாவில எப்படி வாழ்றதுக்கு குருகுலத்துல கத்துக் கொடுத்தாங்களோ அதை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமே. ஏனென்றால் அது இல்லாமனா நம்ம நாட்டுல இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. உறங்கி எழும் பொழுது எப்படி எழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவுல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. வலது பக்கம் திரும்பி இடது கையை ஊன்றி எழ வேண்டும். இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊன்றி எழுவதோ அல்லது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு வானத்தை பார்த்தபடி எழுவதோ, காலை தூக்கிக்கிட்டு எழுவதோ அல்லது வேறு எந்த கோணத்தில் எழுவதோ சரியானது அல்ல. வலது பக்கம் திரும்பி இடது கையை ஊன்றிதான் எழ வேண்டும் என்று ஏன் நம்முடைய மூதாதையர்கள் இந்தியாவில் சொல்லி வைத்தார்கள்? நம் இந்திய மக்கள் ஏன் அதை கடைபிடித்தார்கள் என்று விஞ்ஞான பூர்வமாக பார்த்தோம் என்றால் சொல்கிறேன். நம் உடல் இருக்கிறதே அது ஒரு காந்தம். நம்ம சின்ன வயசுல இயற்பியல் பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். காந்தம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கோடு கூட போட்டிருப்பாங்க. தென் புலத்திலிருந்து வலப்புலத்துக்கு போறதுக்கு அது வந்துட்டு காந்த புலன் கோடுகளாக போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய உடல் வந்துட்டு ஒரு காந்தம். நம்ம கால்ல இருந்து தலை வரைக்கும் அந்த புலன், அந்த காந்த புலன், மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கோடுகள் அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுலதான் அந்த காந்த கதிர்கள் போய்கிட்டே இருக்கும். இதை லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தலையிலிருந்து கால் வரைக்கும் வளையம் வளையமா அப்படியே கதிர்கள், அது காந்த கதிர்கள் போகும். அது லாட்டிடியூடினல் வேவ்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த 2 கதிர்களும் நம்ம உடம்புல இருக்குது. ஏனென்றால் நம் உடம்பு ஒரு காந்தம், அது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த காந்தம் நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ எப்படியோ புரண்டு படுக்கிறோம். எந்திரிக்கும் பொழுது முதன் முறையாக அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த கோடுகள் இருக்கின்றனவே, இப்படி இருக்கிற கோடு அப்புறம் குறுக்காக இருக்கிற அந்த வளைய கோடுகள் அது ஒன்றோடு ஒன்றாக இடித்து கொள்ளாமல், உடைஞ்சு போயிடாம, அது எந்த விபத்தும் ஆகாம கரெக்டா எழுவதற்கு வலது பக்கம் திரும்பி இடது கையை ஊன்றி எழுந்தால்தான் அது சரியாக எழுகிறது. வேறு எந்த கோணத்தில் நீங்கள் எழுந்தாலுமே அது ஒன்றோடு ஒன்று இடித்து கொண்டு அந்த கரண்டே ஸ்பாயில் ஆயிடுது. எழும்பொழுதே அந்த காந்த கரண்ட் ஸ்பாயில் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எவனடா வெட்டலாம், எவனடா குத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனவெறியோடும், உடலிலும் சரி நாள் பூரா இருமிக்கிட்டு, நாள் பூரா சளி தொல்லையா 2-3 தடவை லூஸ் மோஷன் போற மாதிரி உடலிலும் அந்த பிரச்சனை வருவது போன்ற அந்த காந்த இயக்கம் இல்லாமல் இருப்பதற்கு வலது பக்கம் திரும்பி இடது கையை ஊன்றி எழுங்கள். நான் அனைவரிடமும் கெஞ்சி கொட்டிக் கொள்கிறேன். இந்திய கலாச்சார வாழ்வியலை மீட்டெடுப்போம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களாக தயவு செய்து வாருங்கள். நாளைக்கு காலையில இதே மாதிரி எழுங்கள் ப்ளீஸ். நன்றி.